குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் பொய் சொல்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் சேத்தன் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருக்கார். அவருக்கு ஆடுகளை மேய்க்கிறது தான் தொழில். டெய்லியும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவார். ஓட்டிகிட்டு போய் காட்டில் விட்டுட்டு அங்கே அவருக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவரால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு வருவார். அவருக்கு முல்லா அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப சோம்பேறி. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அம்மா அப்பா சொல்கிற வேலை எதையும் செய்ய மாட்டான். ஸ்கூல் போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு நாள் சேத்தன் முல்லா கிட்ட போய், முல்லா இவனை எப்படியாவது நம்ம திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முல்லா கிட்ட போய், முல்லா நான் வெளியூர் போகிறேன், நீ அதனால் ஒரு 3-4 நாளைக்கு ஆடுகளை நீ மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. முல்லாவும் கஷ்டப்பட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஃபஸ்ட் நாள் முல்லா ஆட்டை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போகிறான். அங்கே காட்டு வழியே ஆடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் நல்லா படுத்து தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க மக்களையெல்லாம் ஏமாற்றணுன்னு ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே வந்துடுது. உடனே புலி வருது புலி வருது அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்றான். மக்கள்லாம் பயந்து ஓடி வர்றாங்க. என்னடா மரத்துக்கடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு புலி வருது புலி வருதுன்னு கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் முல்லா சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு மக்கள் ரொம்ப கோபப்பட்டு அவனை திட்டிக்கிட்டே போயிடுறாங்க. 2வது நாளும் வேற ஒரு இடத்துக்கு ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போகிறான். அங்கேயும் போய் அங்கே வேலை செஞ்சிட்ருக்க மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டு அங்கேயும் அதே போல் தான் புலி வருது புலி வருது அப்படின்னு சத்தம் போடுறான். அங்கே இருந்த மக்கள் ஒரு சிலர் இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு டெய்லி இதே வேலை தான் அப்படின்னு திட்டிகிட்டு போயிடுறாங்க. இவனை பற்றி தெரியாத மக்கள் மறுபடியும் ஐயோ அவனை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாங்க. அவங்கள பார்த்து அவன் சிரிக்கவும், ஓ இவன் நம்மளை பொய் சொல்லியிருக்கான், நம்மளை ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை திட்டிக்கிட்டே திரும்பவும் போயிடுறாங்க. திரும்பவும் 3வது நாள் அவன் திரும்பவும் மேய்ச்சலுக்கு ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறான். ஓட்டிகிட்டு போய் ஆடுகளை மேய விட்டுட்டு அந்த மரத்துக்கடியில் படுத்திருக்கும்போது அங்கேருந்து ஒரு புலி வருது. அந்த புலி வந்து ஆடுகளை அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை கண்டு அவன் பயந்து போய் உடனே ஐயோ என்னையை காப்பாற்றுங்க, ஆடுகள் எல்லாமே புலி அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது, யாராவது காப்பாற்றுங்க, உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் ஒரு மக்கள் கூட அவனுக்கு உதவி செய்ய வரல. எல்லாருமே பார்க்குறாங்க அவன் பொய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண வரல. கடைசியில் பார்க்க போனால் புலி எல்லா ஆடுகளையுமே அடித்து சாப்பிட்ருது. அப்புறம் ஈவினிங் வந்து அவன் வீட்டுக்கு ஒரு ஆடு கூட இல்லாமல் அழுதுகிட்டே போகிறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கே தம்பி ஒரு ஆட்டை கூட காணோம், ஏன் இப்படி அலற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான், அம்மா நான் 2 நாளாக புலி வருது புலி வருதுன்னு மக்களை ஏமாற்றினேன். அப்போ உண்மையானுமே புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஓடி வந்தாங்க. நான் பொய் சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது 3வது நாள் இன்றைக்கு புலி உண்மையாலுமே புலி வந்துருச்சு. ஆனால் நான் புலி வருதுன்னு சத்தம் போட்டும் ஒரு மக்கள் கூட நான் காப்பாற்றுறதுக்கு வரல. எல்லா ஆடுகளையுமே புலி அடித்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அலறான். அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா தம்பி பொய் சொல்கிறதுனால எவ்வளோ விளைவுகள் அப்படின்னு. அதனால் ஒருபோதுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். இப்போது நீ உன்னுடைய நண்பனையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லியிருக்கான்னு இல்லையா, அவனுடைய நண்பர் பெயர் மணிஷ். எவ்வளவோ உனக்கு புத்தி சொல்லியிருக்கான், பொய் சொல்லக்கூடாது, ஒழுங்காக பள்ளிக்கு வரணும், ஸ்கூலுக்கு வந்தால் தான் நல்லா படிக்க முடியும் அப்படின்லாம் எவ்வளவோ உனக்கு அறிவுரை சொல்லியிருக்கான் இல்லையா, நீ அதெல்லாம் கேட்டையா? இனிமேலாவது உன் ஃப்ரெண்டு சொல்கிற அறிவுரைகளை புத்திமதிகளை கேளு. நாங்கள் அம்மா அப்பா வந்து சொல்கிற புத்திமதிகளை கேட்டு நடந்துக்கோ. அதனால் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இனிமேல் கவலைப்படாத, இனிமேல் நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போக சொல்கிறாங்க. அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, பொய் சொல்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஓகே, இனிமேல் நாம் லெசனுக்கு போகலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் ஃபோர்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ப்ரெஷர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் exerted by air. Now we are going to see force and pressure in liquids, pressure exerted by liquids, Pascal's law, applications of Pascal's law, surface tension,
applications of surface tension, viscous force or viscosity. First, we are going to see force and pressure in liquids. You would have noticed that an upward force is exerted by water on a floating or partly submerged body. This upward force is called buoyant force. This phenomenon is known as buoyancy. The force is not only exerted by liquids but also by gases. இப்போ வாட் இஸ் பயான் ஃபோர்ஸ்? பயான் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம த்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம த்ரஸ்ட் அப்படிங்கிறத பற்றி ரீட் பண்ணியிருக்கோம். இப்போ வாட் இஸ் த்ரஸ்ட்? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அந்த ஃபோர்ஸுக்கு தான் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் பயான் ஃபோர்ஸ்? இப்போ நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சால் உங்களுக்கு பயான் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு கிளியராக புரியும். இப்போ நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்க போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலேருந்து வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுறோம். அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வாட்டருக்குள்ளே போகிறோமோ அதே ஸ்பீடில் நம்ம மேலே வர்றோம். அப்படின்னா அங்கே வாட்டருக்குள்ளே ஒரு ஃபோர்ஸு நம்மளை மேலே போக என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. அந்த அப்படி ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் அப்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது பயான் ஃபோர்ஸ். அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் பயான் ஃபோர்ஸ். எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வாட்டருக்குள்ளே போகிறோமோ அதே ஸ்பீடில் நம்ம மேலே வருவோம் இல்லையா? அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் தான் பயான் ஃபோர்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு தான் பயான்சி. இந்த ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். இது வந்து லிக்விடில் மட்டும் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறது கிடையாது, கேஸஸ்லேயும் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைடட்ஸ் வெதர் த ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகுமா அல்லது ஃப்ளோட் ஆகுமா, அல்லது சிங்க் ஆர் ஃப்ளோட் அப்படின்னா மூழ்கிறது மிதக்கிறது. அந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட்டை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆர் ஃப்ளோட் அப்படின்னு டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பயான் ஃபோர்ஸ் தான். If the weight of the object is less than the upward force, then the object will float. If not, it will sink. ஒரு ஆப்ஜெக்டினுடைய வெயிட்டு அப்வர்ட் ஃபோர்ஸை விட லெஸ்ஸாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட் ஆகும். வெயிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அயன் பாலை வாட்டருக்குள்ளே போடுறோம். அந்த அயன் பால் என்ன ஆகும் அப்படின்னா சிங்க் ஆகிரும், அதாவது மூழ்கிரும். ஏன் அப்படின்னா டென்சிட்டி கம்பேர் பண்ணும்போது வாட்டரை விட அயன் பாலினுடைய டென்சிட்டி மோராக இருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த அயன் பால் வந்து சிங்க் ஆகிடுது. இப்போது ஒரு வுட்டை நம்ம வாட்டருக்குள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வுட்டு வந்து ஃப்ளோட் ஆகும். ஏன்னா வாட்டரோட கம்பேர் பண்ணையில் வுட்டோடைய டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கும். அதனால் அந்த வுட்டு வந்து வாட்டருக்கு மேலே மிதக்கும், அதாவது ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆர் சிங்க் டிசைடட் பயான் ஃபோர்ஸ். இந்த பயான் ஃபோர்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகுமா அல்லது சிங்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த பயான் ஃபோர்ஸ். Pressure exerted by liquids. Liquids exert a pressure not only on the base of the container or vessel in which they are kept, but also on the side walls. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. Liquid exert a pressure. இப்போது லிக்விட் எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷர் வெசல்ஸினுடைய பாட்டத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. சைட்ஸ் ஆஃப் த வால்ஸ், அதாவது ப்ரெஷரை அந்த வெசல்ஸினுடைய சைட்ஸ்லையும் லிக்விட் வந்து ஆக்ட் பண்ணும். இந்த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை எ லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர்டு இன் இட். இந்த லிக்விட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசல்ஸினுடைய டெப்த்து இன்க்ரீஸ் ஆக, அதாவது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். டெப்த்து இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு தான் ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 holes ஆன் சைட்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் but at different heights. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Water from the lowest hole comes out with the greatest force, and the water from the topmost hole comes out with the least force. இந்த ஆக்டிவிட்டி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலே போதும். அந்த வாட்டர் பாட்டில் சேம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் 3 holes வந்து போட்டுக்கணும். அதில் நம்ம வாட்டரை போர் பண்ணும்போது
வந்து பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸில் இருந்தும் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் போடுற ஹோல்ஸ் வந்து சேம் சைடில் தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ரிலீஸ் ஆகிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் இருக்கும், அதாவது ஹையஸ்ட்டு ப்ரெஷர். இதுலேயே டாப் மோஸ்ட் ஹோலில் ரிலீஸ் ஆகிற வாட்டருடைய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், லோவாக தான் இருக்கும். ஓகே, டாப் மோஸ்ட் ஹோல் லோ ப்ரெஷர், பாட்டமில் ரிலீஸ் ஆகிற வாட்டரினுடைய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, அப்படின்னா வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா டெப்த் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு another activity 4. Take a glass tube that is open at both ends. Fix a rubber balloon at the lower end of the tube. Pour some water into the tube and observe the balloon. Now pour some more water into the balloon and again observe the balloon. The balloon starts bulging outwards. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ், அதாவது கிளாஸ் டியூப் 2 சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கணும். ஒன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலூனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்டரை போர் பண்ணுறோம். அப்படி போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலூன் வந்து பல்ஜ் ஆகும். இப்படி பல்ஜ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பலூன் வந்து பல்ஜ் ஆகாது. வாட்டரை போர் பண்ண அதனுடைய பாட்டம்லேருந்து அப்படியே பலூன் பல்ஜ் ஆகிட்டே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைட்லேருந்து லிசன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த லிக்விட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அந்த லிக்விடினுடைய காலம் ஹைட் ஆஃப் த லிக்விட் காலத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் லிக்விட் ப்ரெஷர். அந்த பலூன் பல்ஜ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா லிக்விட் போர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பாட்டம்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பலூன் வந்து பல்ஜ் ஆகிட்டே வரும். இந்த பலூன் பல்ஜ் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸ் ராட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பப்பாயாவுடைய ஸ்டெம் இருக்கும், அதை கட் பண்ணோம்னா 2 சைட்ஸும் ஹோலாக தான் இருக்கும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பலூனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அனதர் சைடில் வாட்டரை போர் பண்ணோம்னா இந்த பலூன் பல்ஜ் ஆகிறத நீங்களே ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 5, வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி நீங்களே செஞ்சு பார்க்கலாம். லிசன், டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், punch 3 holes on its sides at the same height from its base. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of the water. Water comes out from all the holes with the same force and falls on the ground or table at the same distance from the bottle. அப்படின்னா what do you infer that? Liquid exerts same pressure in all directions at a given depth. ஓகே, இப்போது பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிஸ்டன்ஸில் பேஸ்லேருந்து நம்ம 3 ஹோல்ஸ் போடுறோம், 3 சைட்ஸு. இப்போ வாட்டரை போர் பண்ணும்போது இந்த 3 ஹோல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற வாட்டரினுடைய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அதாவது சேம் ஃபோர்ஸில் தான் எப்படி இருக்கும் அந்த அவுட் ஆகிற வாட்டரினுடைய ப்ரெஷர் வந்து இருக்கும். அதனால் டெப்த்து வந்து சேமாக இருக்கும்போது வாட்டர் ரிலீஸ் ஆகிற வாட்டரினுடைய ப்ரெஷரும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். பாஸ்கல்ஸ் லா ஆக்டிவிட்டி 6, டேக் எ ரப்பர் பால் அண்ட் ஃபில் இட் வித் வாட்டர். மேக் டைனி ஹோல்ஸ் ஆன் இட் சர்ஃபேஸ் வித் எ பின் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ப்ரெஸ் எனிவேர் ஆன் த பால். வாட் டு யூ அப்சர்வ்? You can see identical streams of water flowing in all directions from the holes. This is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all directions. This concept was first given by the French scientist Blaise Pascal. இப்போ ஒரு ரப்பர் பாலில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் ஹோல்ஸ், அதாவது டைனி ஹோல்ஸ் வந்து அந்த பால் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பாலை ப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஹோல் வழியாக ரிலீஸ் ஆகிற வாட்டரினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைரெக்ஷன்லேயும் ஈக்குவலாக தான் இருக்கும், அதாவது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா திரவத்தினுடைய ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுற அந்த ப்ரெஷர் எல்லா டைரெக்ஷன்லேயும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் இதுக்கு ரீசன். இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு ஹூ டிஸ்கவர்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட், ஜென்ரல் கொஷினாகவும் உங்களுக்கு கேட்கலாம். அதனால் இந்த பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிற கொஷினை கான்செப்டை கிளியராக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஹையர் கிளாஸில் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போது வாட் இஸ் பாஸ்கல்ஸ் லா? Pascal's law state that
the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. Applications of Pascal's law. The applications of Pascal's law are in automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law. ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெஹிக்கிள்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் லிஃப்ட். நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா. பிரேக் சிஸ்டம் அப்படின்னா வேகத்தடை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரஸ் த பண்டில் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். ஹைட்ராலிக் ப்ரெஷ் அப்படின்னா அந்த காட்டன் கிளாத் ஆர் காட்டன்லாம் பண்டில் பண்ணும்போது குறைவான ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுக்காக ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்டிவிட்டி 7. Take some water in a beaker and spread a tissue paper on the surface of the water. Gently place the paper clip on the tissue paper. Observe what happens to the paper pin after some time. After a few moments, the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water. It will instantly begin to float on the surface, even though it is denser than water. இப்போ ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த வாட்டருக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே ஒரு பேப்பர் கிளிப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டு அப்சர்வ் த பீக்கர், இந்த பேப்பர் கிளிப் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நம்ம பீக்கரை அப்சர்வ் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் மட்டும் வாட்டருக்குள்ளே ஃபுல்லாக ஜிங்க் ஆகிடுது. ஆனால் பேப்பர் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஜிங்க் ஆன மாதிரி தான் தோணும், ஃபுல்லாக ஜிங்க் ஆகலை. ஆனால் வாட்டரோட கம்பேர் பண்ணல பேப்பர் கிளிப்போட டென்சிட்டி வந்து மோர், அதாவது அதிகமாக இருக்கும். அப்படி டென்சிட்டி அதிகமாக இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க் ஆகும். ஆனால் பேப்பர் கிளிப் வந்து ஜிங்க் ஆகாமல் லைட்டாக தான் வாட்டருக்குள்ளே ஜிங்க் ஆன மாதிரி நமக்கு தோணுது. வாட் இஸ் த ரீசன்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? திஸ் இஸ் பிகாஸ் த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் which tend to contract themselves like the molecules of an elastic membrane. A force exists on them which tends to minimize the surface area of water. The paperclip is balanced by the molecules on the water surface that is now behaving like a stretched elastic membrane, so it does not submerge. இப்போது வாட்டரினுடைய சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கும். ஏன் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது? எப்படி வந்து சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாட்டரினுடைய சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த அந்த சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகிறதுனால வாட்டருடைய சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன் அப்படின்னா ஒரு இழுத்துக்கட்டப்பட்ட ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரைனால தான் அந்த பேப்பர் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்குள்ளே ஜிங்க் ஆகலை, லைட்டாக ஜிங்க் ஆன மாதிரி இருக்குது. அதாவது லைட்டாக ஜிங்க் ஆன மாதிரி இருக்கும், பார்த்தா ஃப்ளோட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் வாண்டட் பை ரெயின்ட்ராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர்? ஹவு டஸ் த வாட்டர் ரைஸ் அப்வர்ட் இன் ஏ ட்ரீ ஆர் பிளான்ட் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி? These are all due to the surface tension. நெக்ஸ்ட்டு, இப்போ உங்களுக்குலாம் தெரியும் ரெயின்ட்ராப்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் இன் நேச்சர். இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோளக வடிவத்தில் தான் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். எகெயின் நம்ம ஒரு பிளான்ட்டுக்கோ ட்ரீஸ்க்கோ வாட்டரை போர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரூட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக தான் அந்த பிளான்ட்டோ ட்ரீயோ க்ரோத் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்விட். The molecules of a liquid experience a force which contract the extent of their unit area as much as possible so as to have the minimum value in the amount of force acting per unit length on the surface of a liquid is defined as surface tension. Its unit is Newton meter power minus 1. This is 2 mark important question. Define surface tension. What is the SI unit of surface tension? Newton meter power minus 1. இப்போது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது லிக்விடினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் மீது ஆக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிக்விட் மாலிகுல்ஸ் எல்லாமே தன்னுடைய ஏரியாவை, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணும்.
இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடினுடைய சர்ஃபேஸில் இன் யூனிட் லென்த், அதாவது ஓரலகு நீளம் அப்படின்னு சொல்லுவோம், பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த SI யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் நியூட்டன் மீட்டர் பவர் -1. Applications of surface tension. Surface tension is the reason for many events we see in our daily life. In plants, water molecules rise up due to surface tension. Xylem tissues are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots, and these vessels help the water to rise upward due to capillary action, which is caused by the surface tension of water. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வாட்டரை நம்ம ஒரு பிளான்ட்ஸ்க்கோ ட்ரீஸ்க்கோ போர் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அப்போர்ட் டைரெக்ஷனில், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கண்டக்ட் பண்ணும். ரூட்டை வாட்டரை அப்சார்ப் பண்ணி அப்போர்ட் டைரெக்ஷனில் கண்டக்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலம் டிஷ்யூஸ் வந்து எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு நேரோ டியூப் தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய ஹோல் மாதிரி தான் இருக்கும். நம்ம போர் பண்ணுற வாட்டரை ரூட் அப்சார்ப் பண்ணி கேப்லரி ஆக்ஷன் மெத்தட் மூலியமாக இந்த ஹோல் வழியாக வாட்டரை அப்போர்ட் டைரெக்ஷனில் கண்டக்ட் பண்ணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இதுக்கு ரீசன். டூரிங் ஹெவி ஸ்ட்ரோம், ships are damaged due surface tension of water. By pouring oil or soap powder into the sea, sailors reduced its impact. During heavy storm அப்படின்னா கடுமையான புயல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெவி ஸ்ட்ரோம் அப்போ வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷிப்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். நம்ம ஆயிலோ அல்லது பவுடரோ வாட்டருடைய சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணினா அப்படின்னா அதனுடைய இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் அப்படின்னா நீர் சிலந்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன்னால் வாட்டருடைய சர்ஃபேஸில் ஈஸியாக மூவ் ஆகும். எது? வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 2 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட். விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. Activity 8. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee, etc. Place 1 drop of each liquid on a separate glass plate. Now gently raise one end of the glass plate so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Observe the speed of each liquid. Each liquid moves with a different speed. Water flows faster than other liquids. Coconut oil flows with a moderate speed. Ghee flows very slowly between the layers of the liquid, which is in motion. There is a frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. இப்போது வாட்டர், கோகனட் ஆயில், கீ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டர் வந்து மற்ற லிக்விடோட கம்பேர் பண்ணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக மூவ் ஆகும். எகெயின் கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இதற்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா இந்த லிக்விட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிக்விட்ஸினுடைய லேயருக்கு இன்பிட்வீனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த வந்து லிக்விட் வந்து மூவ் ஆகும்போது அதுக்கு ஆப்போஸ் பண்ணும். ஆப்போசஸ் அப்படின்னா அதாவது எதிர்க்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசஸ் த மோஷன் ஆஃப் த லிக்விட் லேயர்ஸ் ஒயில் தே ஆர் இன் மோஷன். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசஸ் பண்ணுறதுனால, அதாவது எதிர்க்கிறதுனால தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த சக்சஸிவ் லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் which acts in order to oppose the relative motion of the layers is known as viscous force. Such a property of a liquid is called viscosity. Viscous force is measured by the unit called Poise in CGS system and kilogram meter power -1 second power -1 or NSM power -2 in SI system. Unit வந்து 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். எகெயின் 2 மார்க்கில் விஸ்கஸ் ஃபோர்ஸ், விஸ்காசிட்டி 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு லிக்விட்ஸும் ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து ஃப்ளோ ஆகும், அதாவது மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த லிக்விட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது அந்த லிக்விட்ஸினுடைய லேயருக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லிக்விட் மூவ் ஆகும்போது அதனுடைய மோஷன், ரிலேட்டிவ் மோஷன், அதாவது அதனுடைய இயக்கத்தை வந்து எதிர்க்கும், ஆப்போஸ் பண்ணும். அந்த ரிலேட்டிவ் மோஷனை ஆப்போஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ்க்கு தான் என்ன நேம் அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதாவது அந்த லிக்விட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்க்கு தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ். சச் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் விஸ்காசிட்டி அப்படின்னு நேமு. சிஜிஎஸ் சிஸ்டத்தில் விஸ்கஸ் ஃபோர்ஸோட யூனிட்டு பாய்ஸ். இன் எஸ்ஐ சிஸ்டத்தில் கிலோகிராம் M power -1
s power minus 1 or ns m power minus 2. இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த போர்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸில் பயான் ஃபோர்ஸ் பயான் சி அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே பாருங்கள் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ்லேருந்து அந்த பயான் சி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லாம் பேஜ் நம்பர் 15லே இருக்குது. ஆக்டிவிட்டி 6க்கு டவுனில் செகண்ட் பேரா பாஸ்கல்ஸ்லா ஸ்டேட் தட்லேருந்து டைரக்ஷன் ஆஃப் த லிக்விட் வரைக்கும். எகெயின் பேஜ் நம்பர் 16ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ்லா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3யும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் டவுன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் தேர்ட் பேராவில் சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து அந்த யூனிட் வரைக்கும் ரைட் பண்ணணும். இட்ஸ் யூனிட் நியூட்டன் மீட்டர் பவர் -1 சர்ஃபேஸ் டென்ஷனுடைய யூனிட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 16லேயே அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி பேஜ் நம்பர் 16ல் இந்த ஆக்டிவிட்டி 8க்கு கீழே செகண்ட் பேரா பாருங்கள். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிலிருந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் கால்டு விஸ்காசிட்டி பேஜ் நம்பர் 17ல் பாருங்கள். டாப்பில் இருக்கும் ஃப்ரிக்ஷன் கேபிளில் அந்த விஸ்காசிட்டி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். எகெயின் யூனிட் கேட்பாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸோட யூனிட் இன் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் பாய்ஸ், எஸ்ஐ சிஸ்டத்தில் கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 ஆர் என்எஸ்எம் பவர் -2. ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸை தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் கேட்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரீட் பண்ணி அசைன்மெண்ட்டை ரைட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.